அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷஹீல் முகமது. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னகோனின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுமா? வெளிவந்த முக்கிய தகவல். மீண்டும் அதிகரித்த முட்டை, கோழி இறைச்சியின் விலைகள். இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள். சிறுவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை, பாயவுள்ள சட்டம். மது போதையில் மயங்கிய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள், நிற்கதியாய் நின்ற மக்கள். காலியில் இரத்த காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. பாடசாலை சிறுமிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்தால் அவரது சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். வெலிகமையில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்ய சென்றபோது வெலிகம போலீசார் நடத்தியதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ் சார்ஜன்ட் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை மீறி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறையின் சிறப்பு அதிகாரிகள் அடங்கிய பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளது. அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி கோழி தீவனத்தின் விலையை குறைக்காததால் கோழி மற்றும் முட்டைகள் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் குடியேற்ற விதிமுறைகள் மீறி சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்குள் நுழைந்த 15 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த இந்திய நாட்டினர் குழு யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு மதக்குழுவிற்கான பிரச்சார பணியிலும் மரக்கொட்டகைகள் சிற்ப வேலைப்பாடு செய்பவர்களாகவும் பணியாற்றி வருவதும் தெரியவந்துள்ளது. அவர்கள் அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்கப்பட்ட இலவச சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள் 5 மற்றும் 7 திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் மாதல் பகுதியில் நோய்களை குணப்படுத்துவதற்கான மத சேவையை நடத்த தயாராகி வந்தனர். மேலும் அவர்களுக்கு எதிராக அந்த பகுதியில் உள்ள இந்து தேசியவாத அமைப்புகள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. அங்கு கைது செய்யப்பட்ட 2 மத குருமார்களையும் நேற்று அதிகாலை இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு மரக்கொட்டகையில் சிற்ப வேலை செய்து கொண்டிருந்த மேலும் 8 இந்திய பிரஜைகளும் உணவகங்களில் பணிபுரிந்த 5 இந்திய பிரஜைகளும் நேற்று கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சிறுவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதை தடை செய்யும் சட்டமூலம் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என அனுர தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், சமூகத்திற்கு பெண்களின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு விவாதத்திற்கு ஒரு நாள் கொடுத்தால் மட்டும் போதாது, ஒரு வருடம் மட்டும் போதாது. குழந்தைகளை உடல் ரீதியாக தண்டிப்பது குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும். வன்முறையால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற குழந்தைகள் நம்பினால் அவர்கள் பெரியவர்களானாலும் அதை தொடர்வார்கள் என ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதேவேளை SK விலோக் என்ற யூடியூப் சேனலின் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யும் காணொளிகளை பதிவேற்றும் நபர் ஒருவர் இளம் பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி காணொளி எடுக்க முயன்ற சம்பவத்திற்கு பல்வேறு தரப்புகளில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. குறித்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் காணொளிகளை யூடியூப்பில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடமிருந்து பெறப்படும் பணத்தின் மூலம் உதவி செய்பவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பம் ஒன்றின் வீட்டிற்கு சென்று காணொலியொன்றை பதிவு செய்தபோது அங்கிருந்த இளம் பெண் ஒருவர் தன்னை காணொலியில் எடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதன்போது கோபமடைந்த யூடியூபர் அந்த இளம் பெண்ணின் மனதை நோகடிக்கும் வகையிலான வார்த்தை பிரயோகங்களுடன் பேசியுள்ளார். குறித்த விடயம் சமூக வலைத்தளங்களில் மற்றும் ஊடகங்களில் மக்களால் கடுமையாக விமர்சனமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான புலனறுவை டிப்போவில் கடமையை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் சாரதி மற்றும் நடத்துனர் ஒருவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெலிகந்த மற்றும் கல்கந்த இடையே பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர்
கடமை நேரத்தில் மதுபோதையில் கடமைகளை புறக்கணித்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகலில் சம்பந்தப்பட்ட பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் வெளிகந்த போக்குவரத்து சபையின் ஓய்வறையில் மதுபோதையில் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் பின்னர் வெளிகந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். சம்பவ இடத்தில் நடத்துனர் ஏற்கனவே மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் சாரதி தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிய வருகிறது. சாரதி மற்றும் நடத்துனர் இன்றி பேருந்து சேவை இயக்க முடியாத நிலை உருவானதால் சிரமங்களை எதிர்கொண்ட பயணிகள் நலன் கருதி வெளிகந்த போலீசார் போலீஸ் ஜீப்பில் போக்குவரத்து வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக புலனறுவை டிப்போ அதிகாரிகள் வெளிகந்த போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் சாரதி மற்றும் நடத்துனர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புலனறுவை டிப்போவில் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். காலி மாவட்டம் பிட்டிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடமுன பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக இரத்த காயங்களுடன் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொடமுன பகுதியில் உள்ள வீடொன்றில் முன்பாக இரத்த காயங்களுடன் நபர் ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்றார் என்ற பிட்டிகல போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேற்படி நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் இடைவெளியில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பிட்டிகல கொடாமுன பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை இன்றும் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிட்டிகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி 2023 ஆண்டில் 167 பாடசாலை வயது சிறுமிகளும் கருவுற்றதாகவும் 2024 ஆண்டிற்காக இவ்வாறான 213 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் 10 வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 1989 ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இன்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.